Hello friends, welcome back to my channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு டிசைனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈஸியான ஒரு டிசைனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 3 லைன் ஆஃப் ஜரி லைன் அண்ட் ஒரு லைன் ஆஃப் சுகர் பீட் அண்ட் ஒரு லைன் ஆஃப் 3mm பீட் அண்ட் ஒரு லைன் ஆஃப் எகைன் சுகர் பீட் கொடுத்து நான் ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குவார்ட்டர் இன்ச்சுக்கு நம்ம சர்க்கிள் மாதிரி வந்து கட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள்லேருந்து வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு திக்கான ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் இருக்குல்லையா, அந்த திக்னஸ் அளவுக்கு நான் வந்து கார்டு அந்த மாதிரி கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டில் வந்து குவார்ட்டர் இன்ச்சுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தான் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எதுக்காக வந்து நம்ம ஸ்டென்சில் வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா, நம்ம எல்லா ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டென்சில் வந்து நம்ம கட் பண்ணி வந்து போடுறது. ஓகேங்களா? அப்படி ஈக்குவலாக ஈவனாக வந்து வரும். சிலர் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ரைட் பண்ணுவாங்க. அதாவது நல்லா வந்து ப்ராக்டிஸாக வரும் அப்படிங்கிறவங்க ஃப்ரீ ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைப் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக அண்ட் குயிக் மெத்தடும் கூட. ரொம்ப வந்து நம்ம ரப் பண்ணி போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் சர்க்கிள் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இந்த பெண்டெல்லாம் வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டென்சில் வந்து எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி வந்து கர்வ் வருதோ அதுக்கு தகுந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணணும். நம்ம டேரெக்டாக கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கர்வ் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த கர்வில் வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணால் கொஞ்சம் எம்போஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, பைப்பிங் நாட் இருக்கு இல்லையா, பைப்பிங் நாட் தான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பைப்பிங் நாட்டில் இதில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பிங் நாட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடியது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பைப்பிங் நாட் எடுத்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூலாக வந்து பிசுறு வர மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய பைப்பிங் த்ரெட். நம்ம நார்மலாக டெய்லரிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பைப்பிங் நாட்டில் வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை விட சின்ன சைஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி வந்து வேணும், எவ்வளோ எம்போஸ்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பைப்பிங் நாட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம பைப்பிங் நாட் கொடுத்தோம் இல்லையா, அது நல்லாவே வந்து ட்ரை ஆகிருக்கு. இந்த ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் கலர், க்ரீன் சொல்ல ஒரு டார்க் க்ரீன் மாதிரி அந்த மாதிரி கலர் சாரியோட கலருக்கு வந்து நம்ம த்ரெட் எடுத்து அதில் பைப்பிங் வந்து பண்ண போகிறோம். இந்த த்ரெட் பைப்பிங் பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வந்து மெதுவாக வந்து பண்ணணும். பிகினர்ஸ் நல்லா பழகினவங்க நம்ம ஸ்பீடாக வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, டபுள் ஸ்டான்ச் எடுத்துருக்கு இல்லையா, க்ரீன் கலர் த்ரெட், அதை ஃபஸ்ட்டு மேலே ஒரு லாக் பண்ணி அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் பண்ணணும், குட்டி லாக். பேக் வந்துட்டு பேக்கில் ஒரு லாக் பண்ணிவிட்டு எகைன் பேக்லேயே ஒரு லாக் பண்ணணும். ஃப்ரண்ட் போய் ஃப்ரண்ட்டில், பேக் வந்து பேக்கில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் போயிருக்கோம், ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதாவது லாக் போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பேக் வந்துட்டு பேக்கில் ஒரு லாக். அப்படியே வந்து கொண்டு போகணும் த்ரெட்டை, எங்கேயும் இது பண்ணக்கூடாது. பேக் லாக் போட்டு டேரெக்டாக வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து போட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் வந்து த்ரெட் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இந்த ஒன்று மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, த்ரெட்டு கட் ஆகும். த்ரெட்டு கட் ஆகுனா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நீடில் வந்து நல்லா உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகாது. அதனால் த்ரெட்டை நல்லா வந்து உள்ளே பஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம உள்ளே பஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1 இன்ச்னு வச்சுக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் கட் ஆகாது. இன்னொன்று வந்து த்ரெட்டில் வந்து மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போட்டால் மட்டும்தான் வந்து கரெக்டாக லாக் ஆகும். ஸோ அதுவும் வந்து ஒரு மெயினான பாயிண்ட். ஓகேங்களா? ஈஸியாக போட்டுடலாம். என்னது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போகிறோம், பேக் வர்றோம். அதே தான், ஃப்ரண்ட் போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாக், பேக் வந்து பேக்கில் ஒரு லாக். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இந்த த்ரெட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம எம்போஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு கூட நம்ம வந்து அந்த அவுட்லைன் போட்டிருக்கு இல்லையா, சுகர் பீட் லைன், அதுக்கு வரலாம். இல்லைனா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட் லைன் வந்து போட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ஷேப் வரும். நம்ம வெளியே வந்து அவுட்லைன் போடாமல் போட்டோம் அப்படின்னா 2வது அவுட்லைன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து த்ரெட் பைப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ போட்டுக்கலாம். இதுலேயும் அப்படித்தான், நம்ம த்ரெட்டில் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்கலையே, அதாவது ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்கலையே, அதனால் த்ரெட்டு வந்து த்ரெட்டுக்கு படாமல் வந்து போடணும். த்ரெட்டுக்கு போட்டு இழுத்துனா அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதிகமாக டிசைன் வந்து டேமேஜ் ஆகிடும், ஒரு ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ அதனால் வந்து மெதுவாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் வந்து கிடையாது. ஆனால் வந்து எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரணும்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டால் தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வந்து வரும். ஓகேங்களா? இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3mm பீட் லைன் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து எகைன் சுகர் பீட் லைன் தான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இன்னுமே வந்து பார்டர் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து எகைன் ஒரு சுகர் பீட் லைன், ஸ்டோன் செயின், இந்த மாதிரி எது வேணால் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் பார்டர் வந்து பெருசு பண்ணிகிட்டே வந்து போகலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ சுகர் பீட் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம எம்போஸ் பண்ணி போட்டதுலேயே த்ரெட் வந்து எம்போஸ் பண்ணதுக்காக நம்ம வந்து வச்சோலையே அது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு வந்து பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 3mm பீடு வந்து கொடுக்க போகிறோம். 3mm பீட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சிங்கிள் பீடாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்புறம் லூஸ் ஆகாது. நம்ம சிலர் வந்து டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டாக வந்து இழுத்து தைப்பாங்க. இழுக்கும்போது என்ன ஆகும்னா பீடு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அதனால் சிங்கிளாக வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் 3mm பொதுவாக 4mm கூட வைக்கலாம். நம்ம எப்படி வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வேணால் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லைனாக சுகர் பீட் லைன் வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதோட சென்டர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ணும்போது மட்டும் ஒரு நோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது வந்து நார்மல் வந்து க்ளூ இருக்குது இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூ, அது யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி B17 காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி B17 க்ளூ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நார்மலாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க ஸ்டோனுக்குலாம் வந்து B7000 B8000 அந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நல்லா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது. எவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த கம்முக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து யூஸ் பண்ணணும். சீக்கிரம் ட்ரை ஆயிரும். மற்ற நார்மலாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ மாதிரியில் வந்து டேப் பண்ணால் வந்து ரெடி ஆயிரும்ல, கிடையவே கிடையாது. இது டோட்டல் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனாலே வந்து நிறைய ஷாப்பில் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஸ்டோனுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சூப்பர் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப வந்து இதாகாது, வேஸ்ட் ஆகாது. நம்ம கிளாத்து வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து நிற்கும். ஓகேங்களா? வாட்டர் பட்டால் கூட நமக்கு அப்சர்வ் ஆகாது. அந்த மாதிரி தான் இது என்ன ஆகுனா வந்து ஹேண்டில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா ஸ்டிக்கியாகவே இருக்கும். ஹேண்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ஷேப் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே க்ளூ வச்சு ஃபெவிகுல்ல B7000 வச்சு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் சுகர் பீடுக்கு வந்து ஸ்டோன் செயின் வைக்கலாம், இல்லைனா பால் செயின் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சுகர் பீட் லைன் தான் வந்து கொடுக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த B7000 சொன்னேன் இல்லையா,
இந்த கம் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்மெல்லிங் சென்ஸை வந்து இதாக இருக்கு இல்லையா, அடாப்ட் ஆகாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பயங்கர ஸ்மெல் வந்து வரும். அதனால் வந்து இந்த யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மேக்ஸிமம் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த லைன் வந்து 4mm பீட், சாரி 3mm பீட் கொடுத்து வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 3mm பீட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பஞ்சாக தான் வந்து இருக்கும். இது பஞ்சை வந்து டேரெக்டாக வந்து அந்த பீட் யூஸ் பண்ணக்கூடிய நீடில் வச்சு நம்ம டேரெக்டாக வந்து லோட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். பட் லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வந்து இனிமேல் இதோட ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இப்போ நான் சிங்கிள் பீடாக வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் இதோட அவுட்லுக். இதை வந்து ஒரு சூப்பர்பான ஒரு அவுட்லுக், கிராண்டான ஒரு நெக்லஸ் டைப்னு கூட சொல்லலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். புட்டாஸ் கொடுக்குறதுக்கு அதே 4mm பீடு எடுத்துக்கிறோம். 4mm பீடு எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் இன்விசிபிள் நாட் போட்டுக்க போகிறோம். 2 லாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நார்மல் நாட்டும் போடலாம், இன்விசிபிள் நாட்டும் வந்து போடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், 4mm பீட் எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? லாக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதை சுற்றி நம்ம சுகர் பீட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். புட்டாஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அதாவது ஒரு திலகம் ஷேப் வச்சு அதை ரவுண்ட் சுற்றி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய புட்டாஸ் கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா அங்கங்கே டாட்ஸ் வச்சு விடலாம், இல்லைனா ஸ்டோன் வச்சு விடலாம். எப்படி வேணாலும் வந்து புட்டாஸ் வந்து டெக்கரேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். புட்டாஸில் பல வெரைட்டி ஆஃப் புட்டாஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். பட் புட்டாஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்டர் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது சின்ன புட்டாஸை வந்து போடணும். இது பார்டர் ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் புட்டாஸ் பெருசு பண்ணிங்கன்னா இதோட ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி போடுங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம நாட் போட்டு முடிக்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல வந்து புட்டாஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். நம்ம பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே கிராண்ட் லுக்காக வந்து தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதோட சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பேக் சைடு வந்து டாட் பிடிப்போம் இல்லையா பின்னாடி 3 இன்ச்சுக்கு, அந்த டாட்டுக்கு நேராக வந்து புட்டாஸ் வந்து கொடுக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பீடு வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஊசி வந்து அதாவது உடையறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மிஷின் யூஸ் பண்ணும்போது மிஷினோட ஊசி உடையறக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் எல்லாம் பிரிக்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் புட்டாஸ் போடும்போது அந்தந்த இடத்துல லாக் போட்டாலுமே நம்ம வந்து டேரெக்டாக வந்து த்ரெட் அப்படியே கொண்டு போவோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பீடு வந்து பிரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம டெய்லர்கிட்ட மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், எந்த இடத்துல போட வேண்டியது இல்லை. பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நேராக அந்த ஷோல்டரில் கரெக்டாக நேராக எடுத்து சென்டரில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாட் பிடிப்போம். அந்த இடத்துல டெய்லர்கிட்ட ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. இந்த இடத்துல வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துல நீங்கள் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல எப்படி 3 இன்ச் பிடிப்பாங்க, சிலர் 4 இன்ச் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட ஹேண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இது வந்து பார்டர் வந்து வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே அதே டைப் 3 லைனாக சரி கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட், ஒரு லைன் 3mm எகெயின் சரி கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்டர் வேணும் அப்படிங்காட்டி அதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம 2 பக்கமே டிசைன் பண்ணுறோம். நம்ம பார்டருக்குள்ளேயும் இதே மாதிரி வந்து டிசைன் கொடுக்கலாம். பட் வந்து அந்தளவுக்கு இதுக்கு எடுப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம போட்டிருக்க இந்த டிசைன் இருக்கு இல்லையா, பேக் டிசைன், ஸோ அதோட இது வந்து இம்ப்ரெஷன் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அதே டிசைனை சேமாக வந்து டிக்டோவாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக அவங்களோட ஹேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டு தான். ஷார்ட்டாக இருக்கங்காட்டி நம்ம புட்டாஸ் வந்து நிறைய கொடுக்கும்போது எடுப்பாக வந்து தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புட்டாஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.